சாதாரணமானவர்கள் அல்ல, நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை தரக்கூடியவர்கள் நம்ம நிரூபிச்சிருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. தமிழக மக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து நான் செஞ்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து தங்களுடைய உயிரை கொடுத்துருக்காங்க, உறவினர்களை இழந்திருக்காங்க, ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கையே இவருக்கு கவுந்து பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அரசியல் களத்தில் வந்து இனி நடக்க போவது என்னென்ன இல்லை, இனிமே வந்து விஜய்க்கு வந்து இனிமேதான் சவாலான காலகட்டம். இது வரைக்கும் வந்து திமுக மேல ஒரு குறை சொல்லிக்கிட்டே போயிட முடிஞ்சிச்சு. ஆனால் இனிமே அந்த கட்சி இல்லை, அந்த கட்சியை பற்றி சொல்ல முடியாது. நீங்க தான் ஆளுங்கட்சி. அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடிய இறுதி மாநிலங்கள்ல 3 மாநிலங்கள் தமிழகம், கேரளா, மம்தா 3 பேருமே இன்னைக்கு இல்லை. ஏன்னா 3 பேருமே தோத்துட்டாங்க. பாஜகவை எதிர்க்கக்கூடிய 3 பேரும் வலிமையா எதிர்த்தாங்க. தமிழகம் மிகவும் கடனில் இருக்குது. இதை வந்து மேலே மேலே ஃப்ரீ பீஸ் கொடுத்துட்டே போனீங்கன்னா, இது மாதிரி இலவசங்களை தந்துக்கிட்டே போனீங்கன்னா இது வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிடும். அதே போல பெண்களுக்கான பாதுகாப்பு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காரு? ஜெய்க்காக விசிலுக்காக விழுந்த ஓட்டு. அதான் விசிலுக்காக மட்டும் இளைஞர்களுடைய ஓட்டு. ஜெய்க்காக விசிலுக்காக விழுந்த ஓட்டு. அதான் சொன்ன மறுபடியும் நீங்கள் வந்து சொன்ன விசிலுக்காக விழுந்த ஓட்டாக இருந்தால் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அதான் சொல்ல வரேன். அண்ணாவுக்கோ எம்ஜிஆருக்கோ கலைஞருக்கோ ஏதாவது ஒவ்வொரு முறையும் வந்து ஹங்கு வந்ததே இல்லை. வந்து இறங்கி இன்னமும் மக்கள்கிட்ட வந்து எளிதாக போகணும், எளிதாக போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். ஏன்னா பனையூர் மட்டுமே இன்னைக்கு இனிமே வந்து இருக்காது. அதெல்லாம் உடச்சிட்டாரு. இப்படி திருச்செந்தூர் போனார்ல, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் போனார். அதை தான் சொல்ல வரேன். ரொம்ப எளிமையாக போய் பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான தேர்தல் முடிவுகளுக்கு மத்தியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் ராஜபாரதி. வணக்கம். நல்லா இருக்கும். சொல்லுங்கள். விஜயை தவிர பாக்கி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இல்லை. இந்த அரசியல் போக்கு இனி வரும் காலங்களில் எப்படி எல்லாம் மாறும்? அரசியல் களத்தில் வந்து இனி நடக்க போவது என்னென்ன? இல்லை, இனிமேல் வந்து விஜய்க்கு வந்து இனிமேல் தான் சவாலான காலகட்டம். இது வரைக்கும் வந்து திமுக மேலே ஒரு குறை சொல்லிக்கிட்டே போயிட முடிஞ்சிருச்சு. ஆனால் இனிமேல் அந்த கட்சி இல்லை, அந்த கட்சியை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் தான் ஆளுங்கட்சியே. அதனால் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள். அதனால் விஜய் வந்து மக்களை சந்தித்தே ஆக வேண்டிய சூழலுக்கு வர்றாரு. அப்போது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து நிறைவேற்றணும். சும்மா சொன்னது போல் நடந்துட்டு போக முடியாது. இன்னும் 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான கஜானாவில் வந்து அந்த பட்ஜெட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த பட்ஜெட் இல்லைங்கிறது தான் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே போன இதில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஏற்கனவே வந்து அதிகப்படியான கடன் வாங்கியிருக்கோம். தமிழகம் வந்து அதிகப்படியான கடன் வாங்கியிருக்கு. அதை வந்து எப்படி நம்ம கட்ட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா ஒரு லெவல் ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், இதுக்கு மேலே வாங்க முடியாதுங்கிறது மாதிரி. அந்த பெஞ்ச் மார்க்கு அளவுக்கு தான் வச்சுருக்கோம். நம்ம அப்படி தழும்ப வச்சுருக்கோம். அது வரைக்கும் கடன் வாங்கியிருக்கோம். அப்போ இனிமே வந்து நலத்திட்டங்களை கொடுக்கும்போது இந்த கடன் வாங்கக்கூடிய தொகை அதிகமாகும். வாங்கினால் எப்படி சமாளிக்க போகிறாரு, அது மாதிரிலாம் இருக்கணும். வருவாய் பெருக்கத்துக்கான வழிகளை வந்து அவரும் ஆராயணும். ஏன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, நாங்கள் கொடுக்க போகிறோம், இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டீங்க. இன்னொன்று ஏற்கனவே கொடுத்துருக்க வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் விட முடியாது. இப்போ வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க, இலவச பேருந்து பயணம் இருக்குது, அதை நிறுத்திட முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடிஞ்சதை விட கலைஞர்னால் இன்றைக்கி காலை உணவு திட்டத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு. கலைஞர் அவர்கள் முட்டை போட்டார். அது மாதிரி எதையுமே நிறுத்திட முடியாது. ஒரு திட்டத்தை செயல்படுத்தப்பட்ட பிறகு அது நிறுத்திட முடியாது. அது மாதிரி இந்த 1000 ரூபாய் உதவித்தொகைங்கிறது 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு அவர். அதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து நான் அண்மையில் பேசும்போது கூட சொன்னேன். அதாவது எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து உதவித்தொகை கொடுத்தீங்க, மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதிகபட்சம் 30 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அப்போ மிச்சம் இருக்க, அதாவது 2.25 கோடி பேர் இருக்காங்க ரேஷன் கடையில், ரேஷன் அட்டைதாரர்கள். அவங்களுக்கே ரேஷன் அட்டைதாரர்கள் மட்டுமே. அவர் 2.25 கோடி பேரில் 30 லட்சம் பேருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை வந்து அதிகபட்சம் நீங்கள் 50 லட்சம்னே வச்சுக்கங்க. மிச்சம் இருக்கவங்களுக்குலாம் எப்படி கொடுக்கல? அந்த அதிருப்தி ஓட்டுகள் தான் வந்து இப்படி எதிராக திரும்பி இருக்குது திமுகவுக்கு எதிராக. தொலைநோக்கு திட்டம் இல்லாமலே வந்து அவர் கட்சியை நடத்துகிறாரு.
அது வாக்குறுதிகளை வந்து இல்ல கொடுத்தாரு. எல்லாரும் குடுத்தாங்க. அதாவது அதிமுக 2000 தரேங்குது, திமுக ரூ. 2000 தரேங்குது, ரூ. 8000 வந்து ஒரு கூப்பன் தரேன்னு சொல்றாங்க. இந்த மாரி இலவசங்களை தரும்போது தானும் அதே பாலிசியில தான் இவரு சொன்னாரு. அதாவது இலவச ஃப்ரீ பீஸ் இல்லன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா ஒருவேளை இந்த ஓட்டு வந்திருக்குமாங்கிறது தெரியல. இவர் ரூ. 2500 தருவேன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு வந்து ம் தாய்மாமன் திட்டம்னு சொல்றாரு ஒண்ணு. சீரு தாய்மாமன் சீரு, சீர் சொல்றாரு. அதுபோக ஆ அண்ணன் சீரு. அண்ணன் சீர் அதான் அண்ணன் தமையனுக்கான ஒரு சீர் கொடுக்குறாரு. மோதிரம் போட்டு தரேன். பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறேன்றாரு. கிட்டத்தட்ட இது ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டங்கள், கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஒரு மிக்ஸ்டா ஒரு ஒரு இது குடுத்துருக்காரு இப்போ. இல்ல ரைட்டா? அதுதான் அதுவும் தவறு வந்து சொல்லல. நான் அதுவும் வந்து ஒரு 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 புதிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குல்ல. நான் இல்ல மறுக்கவே இல்ல. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கும்போது, அதாவது பொருளாதாரம்னு பட்ஜெட்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது தமிழக பட்ஜெட் வந்து எந்த அளவுக்கு அத செயல்படுத்த முடியுங்கிற ஒண்ணு இருக்கு. ஏன்னா, அத வந்து ஏன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் கடந்த முறை நிதியமைச்சரா முதல்ல அவர ப ப வச்சிருக்கும்போதே, அவர் வந்து இதெல்லாம் செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னாரு ஆரம்பத்தில. அப்புறம் தான் அவர வந்து ஐடிக்கெல்லாம் மாத்துனாங்க. மாத்துன பிறகு சரி பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரியா ரொம்ப அதாவது பொருளாதார நிபுணர்கள் சொல்றது வந்து அவரே என்ன தோத்துட்டாரு. காரணம்னா, அவர் தோத்துட்டாரு. என்ன பொருளாதார நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, அதாவது இத வந்து எப்படி நீங்க வந்து சரி கட்ட முடியும்? தமிழகம் வந்து மிகவும் கடன்ல இருக்கு. இத வந்து மேல மேல ஃப்ரீபீஸ் குடுத்துக்கிட்டே போனீங்கன்னா, இது மாரி இலவசங்களை தந்துக்கிட்டே போனீங்கன்னா, இது வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிரும். அதேபோல பெண்களுக்கான பாதுகாப்பு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காருன்னு சொல்லணும். அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கான தயார் நிலைக்கு வரணும் இவரு. அதுபோக நெறைய வந்து புதிய புதிய திட்டங்களை வந்து இப்போ இந்த ஏஐ இதில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது மாதிரியான நகரம் உருவாக்க முடியும். தொழில் நகரங்கள உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அதுக்கான பட்ஜெட்ஸ்லாம் வந்து பிளான்ஸ்லாம் ரொம்ப பெருசு. கோடிகள்ல இருக்கு அது. இல்ல அத வந்து செயல்படுத்துவதற்கான அவரு சிந்திப்பது என்ன, மேலை நாடுகள் போல நம்ம நாடு ரைட்டு. முன்னேறணும். ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கணும்ல. சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும்ல. அந்த இதெல்லாம் வந்து இனிமே தான் அவங்க வந்து கட்டமைப்பாங்க. அதில மறுக்கல நான் வந்து அவங்க செய்ய முடியாதுன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகளை, அதுக்கான டீம் செட் பண்ணி, அதுக்கான ஒரு பொருளாதார நிபுணர்களை கொண்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டீம் செட் பண்ணி, அத வந்து செயல்படுத்துறதுக்கு தயாராகணும் அவரு. அது தவிர வந்து இன்னும் சவால்கள் என்னன்னா வந்து திமுக வந்து பொதுவாவே வந்து ஒரு 10 வருஷங்கள் வந்து எம்ஜிஆர் பீரியட்ல தனியா இருந்தபோதோ, இல்ல 5 வருஷம் ஆட்சியில இருந்து 5 வருஷம் இல்லாத போது கூட, அதனால திமுக வந்து சாதாரணமா சோர்ந்து போயிராது. ஏன்னா, உதயநிதி வந்து ரொம்பவும் இன்னும் விகரசா செயல்படுவாங்க. ஏன்னா, செயல்படும்போது இதுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பாங்க நெறையா. அதாவது எந்த திட்டங்களை எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கான போராட்டங்களை, அது சரியானதாக இருக்கதா? அப்படிங்கிற மாரி எடுப்பாங்க. இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு தயாராகணும் இல்ல விஜய். இந்த இன்னொன்னு கடுன இன்னொன்னு பிரஸ்ஸ பார்க்கவே மாட்டேங்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு நெறைய இருக்கு. இல்ல அத சார், வந்து அதையும் பார்க்கறதுக்கான எல்லா தயாரா இருக்கணும். விதமான தடைகளையும், விமர்சனம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் இப்போ வந்திருக்காரு. இப்ப நீங்க சொல்றது இந்த போராட்டங்கள், இந்த அதெல்லாம் அந்த அந்த கடும் நெருக்கடி இருக்குல்ல, அதெல்லாம் எளிதில் கடந்து வந்தா எல்லாமே இல்ல சொல்றாரு. கடந்து வருவதற்கு இதுக்கு முன்னாடி அதற்கு வந்து நெறைய உதாரணங்கள் வேணும்ல. அவர் வந்து இதுக்கு முன்னாடி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அதுபோக நெறைய திரைத்துறை சார்ந்த நிறைய போராட்டங்கள் நடத்துனாங்க. அதுலலாம் எதுலயுமே கலந்துக்கல. அதான் இவர் மேல இருக்க ஒரு குற்றச்சாட்டு. அதாவது ஒரு ஈழம் சார்ந்த ஒரு போராட்டம் நடத்துனாங்களோ, இல்ல திரைத்துறையினர் சார்ந்த நடிகர் சங்கத்துக்கான ஒரு பொருளாதார ரீதியாக நலிந்த கலைஞர்களுக்கு வந்து செலவு பண்ணணும்னு சொல்லும்போதோ, அவர் வந்து இந்த போராட்டத்துல எல்லாம் கலந்துக்கல. இப்போ ஆனா பரந்தூர்ல வந்து நீண்ட நாள் அது போராட்டம் 2வது மக்கள போய் பார்க்குறாரே. இல்ல அது இப்போ 2வது கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் போய் கவனிக்க ஆரம்பிச்சார். ஆனா, அன்றைக்கெல்லாம் போக முடிஞ்சது. அதே நேரத்தில சாதாரணமா வந்து இவர் வந்து என்ன சொன்னார்ன்னா, மக்கள் வந்து எங்களுக்கு விடமாட்டேங்கிறாங்க. எங்கள வந்து சந்திக்க விடல அப்படிங்கிறது வந்து அந்த குற்றச்சாட்ட வந்து பொய்யா ஆக்கணும். இவர் வந்து இறங்கி இன்னமும் மக்கள்ட்ட வந்து எளிதாக போணும். எளிதா போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். ஏன்னா, பனையூர் மட்டுமே இனிமே இல்ல வந்து அது திருச்செந்தூர் இருக்காது. இல்ல அதெல்லாம் உடைச்சிட்டாரு. எப்படி திருச்செந்தூர் போனார்ல, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா தான் போனாரு. அதத்தான் சொல்ல வரேன். ரொம்ப எளிமையா போயிட்டாரு. இல்ல. அதுதான் சொல்ல வரேன். அது இங்க தான் வந்து அத கவனிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள்லாம் இப்ப என்ன பேச வருகிறதுன்னா, திருச்செந்தூர் போகும்போது, ஷிரடி சாய்பாபா பார்க்க போகும்போது, ரொம்ப ரொம்ப எளிமையா போயிட்டாரு. அப்போலாம் பின்னாடி வராத கூட்டம் ஏன் அப்போது மட்டும் வருகிறது? ஏன் நீங்க வந்து இத வந்து நரேட்டிவ் செட் பண்றீங்களா? வேணும்னே செய்றீங்களா? இல்ல சார், உங்க ஆளுங்கள வந்து வச்சு களத்துல அன்னைக்கு தான் வந்து போறாரு. அந்த ஆன்மீக களத்துல போற பொழுது, மிக எளிமையா நம்ம போனா, மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. அத புரிஞ்சுக்கிறாரு. அது புரியுது. ஆனா பின்னாடி வந்து ஏன் அந்த கூட்டம் வரல? அதாவது பைக்ல தொரத்துறது, பின்னாடி வர்றது, அது மாரியான இந்த அசம்பாவிதங்கள் நடக்காததுக்கான காரணம் என்ன? அவங்க கோயில்ல போய் பைக் ஓட்ட முடியாதுல்ல. இல்ல கோயில் இல்ல. அவர் வெளிய வந்தாலே கூடவே வந்துகிட்டு இருந்த கூட்டம். அப்படித்தானே சொன்னாரு அவரு.
ஏன்னா விஜய் வந்து எங்கே போனாலும் எனக்கு பின்னாடி வராங்க, ஆள் வராங்க. அது வந்து என்ன அதுக்கு அல்ல, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னறிவிப்பு இல்லாம நீ போனார். இல்ல நீங்க அதுதான் திருச்செந்தூரும் சொல்றேன். முன்னறிவிப்பு இருந்தாலும் இல்லாட்டாலுமே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அவர வாட்ச் பண்றதுக்கான சூழல்கள் நெறைய இருக்கு. நான் சொல்றேன், நீங்க வந்து அவர் அறிக்கை கூட விடல. இது மாரி ஒரு கட்டுப்படுத்துவதற்கான சூழ்நிலையை ஏன் நீங்க ஏற்படுத்தல? அப்படிங்கிறது இதுவரைக்கும் பேசிட்டோம் நெறையா. ஏன்னா வந்து உங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்களா இருந்து தொண்டர்களா மாறுனவங்க வந்து இன்னும் ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வரல. இன்னும் வந்து நீங்க வந்து அங்க ஏறுறாங்க, இங்க ஏறுறாங்க. நீங்க வந்து அவங்கள ஒரு கட்டுப்படுத்துவதற்கான அவங்களை சமநிலைப்படுத்துவதற்கான எந்த முயற்சியுமே பண்ணல. ஒரு அறிக்கை விடல. இப்படிலாம் பேசப்பட்டது. ஆனா அதெல்லாம் தாண்டி தான் வின் பண்ணியிருக்காரு இப்போ. ஏன்னா அந்த அந்த ஆமா. இளைஞர்கள் கூட்டம் வந்து நாங்க ரொம்ப சாதாரணமா, சகஜமா வந்து சாதாரணமா வந்து நாங்க வந்து சாதாரணமானவர்கள் அல்ல. நாங்க வந்து வெற்றி வாய்ப்பை தரக்கூடியவர்கள்னு நிரூபிச்சிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. தமிழக மக்கள் தங்களுடைய உயிர குடுத்து ஒரு விஷயத்த வந்து நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு வந்து தங்களுடைய உயிர குடுத்துருக்காங்க. உறவினர்கள இழந்திருக்காங்க. ஆட்சி பீடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஆட்சி நம்பிக்கையே இவர் இல்ல, கவுந்து இல்ல. பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். இருக்கலாம். ஆனா நீங்க வந்து எம்ஜிஆருக்கு மாரி, ஜெயலலிதா அம்மையாருக்கு மாரி ஒரு ஃபுல் ஸ்வீப் குடுக்கல. ஏன்னா, 2 பேர் மேல இருக்க அதிமுக இல்ல சார், மேலயும் இவ தனியாவே அதான் சொல்ல வரேன். இல்ல, இல்ல. தனியாவே இப்படி வந்திருக்காரு. இல்ல வந்திருக்கலாம். ஆனா வந்து ஃபுல் ஸ்வீப்ங்கிறது ஒண்ணு வேணும்ல. அதிமுக, திமுக 2 பேர் மேல இருக்கிறது வெறுப்பின் காரணமாக ஓ வ வ வ போடப்பட்ட ஓட்டு தான் இது. ஏன்னா, அவருக்காக இவர் தலைவராக வர வேண்டும்னு நெனச்சுட்டு ஓட்டு போடல. ஏன்னா 2 பேருக்கும் 2 திராவிட கட்சிகளுக்கும் மேல இருந்த வெறுப்பின் காரணமாக, இன்னொரு புதிய சக்தி வர வேண்டும் என்பதற்காக ஒ ஒ கொடுக்கப்பட்ட வாக்குகள் தான் இது. ஏன்னா, தனிப்பட்ட முறையில இதுவரைக்கும் 1967லேருந்து இதுவரைக்கும் அண்ணாவிலிருந்து எல்லாருமே தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்வீப் ஒரு ஹங்கு சட்டமன்றம் வந்ததே இல்ல. இந்த முறை தான் முதல் முறையாக பார்க்குறோம். ஹங்கு சட்டமன்றத்த பார்க்குறோம். தொங்கு சட்டமன்றத்த பார்க்குறோம். ஏன்னா பயந்துகிட்டு மக்கள் நல பணி செய்வாங்க. இல்லங்க. அது செய்வாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா, ஒரு நம்பிக்கையோட செய்யல மக்கள். மக்கள் வந்து ஓட்டு போடல. ஓட்டு போட்டது வந்து விஜய் மேல இருக்க நம்பிக்கையின் மேல இல்ல. கழகங்களின் மேல 2 கழகங்களின் மேல இருந்த வெறுப்பின் காரணமாக விழுந்த ஓட்டு மற்றும் இன்னொன்னு வந்து இளைஞர்களுடைய ஓட்டு. விஜய்க்காக விசிலுக்காக விழுந்த ஓட்டு சார். அதான் விசிலுக்காக மட்டும் இளைஞர்களுடைய ஓட்டு. விஜய்க்காக விசிலுக்காக விழுந்த ஓட்டு. இப்ப இல்ல அதான் சொன்னேன். மறுபடியும் நீங்க வந்து சொன்னேன். விசிலுக்காக விழுந்த ஓட்டா இருந்தா அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருப்பாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அதான் சொல்ல வரேன். அண்ணாவுக்கோ, எம்ஜிஆருக்கோ, கலைஞருக்கோ ஏதாவது ஒவ்வொரு முறையும் வந்து ஹங்கு வந்ததே இல்ல. இதுவரைக்கும் வந்ததில்ல ஹங்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து வெற்றி பெற்றாங்க 2006ல கூட. என்ன அதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இன்னைக்கு வந்து 6 கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறல. 3 பிரிவுகளுமே தனித்தனியா தொங்கி நிக்குது. இத வந்து முதல் முறையாக வந்து ஏற்படுத்தியிருக்குன்னா, நீங்க வந்து விஜய் மேல இருக்க அபரிதமான நம்பிக்கைன்னு அர்த்தம் இல்ல. அத நீங்க நிரூபிக்கணும் இப்போ. ஜெயிச்சிருக்காரு. நான் இல்லன்னு சொல்ல வரல. மக்களுடைய நம்பிக்கைய நீங்க வந்து காப்பாத்தணும். அப்படிங்கிறது தான் இப்போ இது இருந்தாலும் பண்றோம். வந்து தலைக்கு மேல தொங்குற கத்தி போல தான். ஆமா. இதை தாண்டி தமிழகம் தாண்டி 5 மாநிலங்கள் தமிழகத்த சேர்த்து மொத்தம் 5 மாநிலங்கள். கேரளா, ஆமா. மேற்கு வங்காளம், ஆமா. புதுச்சேரி, அசாம். மேற்கு வங்கத்தில பழிவாங்கல் உணர்வோட தான் அவங்க வந்து ரிவெஞ்ச் தான் பண்ணாங்கன்னு சொல்லி தான் மம்தா பானர்ஜி வந்து பிரச்சாரமே எடுத்துட்டு போனாங்க. எஸ்ஐஆர்ல வந்து நெறைய பேர தூக்கிட்டாங்கன்னு சொல்லி இவங்களே நேரடியா வழக்க வந்து ஆஜராகி அவங்களே வாதாடினாங்க. அப்படி இருந்தும் கூட 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற மம்தா பானர்ஜி 4வது முறையாக தோற்றிருக்கிறார். அங்க வந்து பிஜேபி மீண்டும் பிஜேபி ஆட்சியை அமைக்க முதல் போகிறது. முறையா பிஜேபி. ஆமா. முதல் முறை. ஆமா. முதல் முறை ஆமா. பிஜேபி. இல்ல ஆமா. அங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம். மேற்கு வங்காளத்துல. ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. அப்படி பேசலாம். ஏன்னா காங்கிரஸ் இருந்த ஒரு இடத்துல கம்யூனிஸ்ட் ஜோதி பாசு வந்து 25 வருஷம் வாழ்ந்த இடத்துல, அதை தாண்டி காங்கிரஸ் இருந்த இடத்துல, காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்த மம்தா பானர்ஜி வந்து திரிணாமுல் காங்கிரஸ்னு ஆரம்பிச்சு, அது குர்கான் அந்த இதில் நேனோ கார் தயாரிப்புக்காக புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு முதல்ல ஒரு கையெழுத்து போடுறார் கம்யூனிஸ்டுக்காரரு. அங்கே போய் அந்த எதிர்ப்பு தெரிவித்து அங்கே போய் உட்கார்ந்த இடத்துல தான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து மேதா பட்கர் வந்து உட்காந்துருந்தாங்க. அங்கே போய் இந்த அம்மா போய் உட்காந்துச்சு, அவங்க சப்போர்ட் பண்ணுச்சு. அங்கேருந்து பூமானது தான் மம்தா. இன்றைக்கி 15 ஆண்டுகள் வந்து ஆட்சியை நிறைவு செஞ்சுருக்காங்க. 4வது முறை வரணும்னு நினச்சாங்க, முடியல. எதிர்பார்த்த வளர்ச்சி இல்ல. அந்த பேச்சு அதான் அது வந்து அவங்களுக்கு மேலே அவங்களுடைய கூட இருந்தவங்களுக்கான குற்றச்சாட்டுகள் நிறைய வந்துச்சு. இல்ல. அவங்க மேல அது நிறைய இருக்கு. அதை பேசணும்னா தனியும் ஒரு செஷனே பேசணும். சாரதா ஸ்கேம்ல இருந்து ஆமாம். அதான் இருந்து நிறைய இருக்கு உங்களுக்கு. அதனால் ஆனால் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. இப்போ பாஜக வந்து பெரிய ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக வெஸ்ட் பெங்காலில் வந்து கைப்பற்றிருக்காங்க. அதுக்கடுத்து தான் அசாமில் வந்து மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. இல்லைன்னா அவங்களோட ஆட்சி ஏற்கனவே இருந்துச்சு. அங்கே காங்கிரஸ் பெருசாக அவங்கள வந்து சரியாக இன்னும் அசாமில் வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு எதிர்க்கட்சியாக தான் இருக்கே தவிர எதிர்க்கட்சியாகவே மாறவே இல்லை.
அது அப்படியே இருந்ததுனால அசாமில் வந்து மீண்டும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அதே கேரளாவில் மாதிரி கேரளாவில் காங்கிரஸ் வந்து ஆட்சியை கைப்பற்றிருக்கு. இன்னும் கடைசி, அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடிய இறுதி மாநிலங்களில் 3 மாநிலங்கள், தமிழகம், கேரளா, மம்தா 3 பேருமே இன்னைக்கு இல்லை. ஏன்னா 3 பேருமே தோத்துட்டாங்க. பாஜகவை எதிர்க்கக்கூடிய 3 பேருமே வலிமையாக எதிர்த்தாங்க. அவங்க 3 பேரும் தோற்றுருக்காங்க. ஆனால் அங்கே காங்கிரஸை பொறுத்தவரை கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அது அவங்களுக்கு அதில் வந்து அதுக்குள்ளேயே ஒரு கட் ஆஃபாக இருக்குது, டக் ஆஃபாக இருக்குது. கேசி வேணுகோபாலா யார் வர போகிறாங்க முதல்வராக அப்படிங்கிறதுல இருக்குது. புதுச்சேரியில் வந்து மீண்டும் என்ஆர் காங்கிரஸ். ஏன்னா ஜோஸ் மார்ட்டின், அதாவது மார்ட்டினுடைய மகன் வந்து தனி கட்சி ஆரம்பித்து அது எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை பெருசாக. அது மாதிரி தாவேகா இங்கே வெற்றி பெற்ற அளவுக்கு புதுச்சேரியில் ஒன்றுமில்லாமல் போச்சுங்க. ஒரு சீட்டு தான் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. அதனால் தமிழகத்தில் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய மாற்றம் வந்ததை தவிர வேறு வகையில் ஒன்றும் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அதாவது வேறு எல்லாத்தையும் சரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய மாற்றங்களை உருவாக்கியிருக்காங்க. பிஜேபி முதல் முறையாக வெஸ்ட் பெங்காலில், அசாமில் மீண்டும், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மீண்டும், கேரளாவில் மட்டும்தான் ஒரு மாற்றம். காங்கிரஸ் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு 2 டைம் பினராயி விஜயன் வந்து தொடர்ந்து ரெண்டு டேர்ம் இருந்த பிறகு 3ஆவது முறையாக வர்றதுக்கு முயற்சி பண்ணார், முடியலை. இப்போ வந்து காங்கிரஸ் வந்திருக்கு. வாழ்த்துகள். இந்த மற்ற மாநிலத்தை வந்து விஜய் கவனத்தில் எடுத்துக்கிறாரோ இல்லையோ, அசாமை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னு வச்சிங்களேன், அங்கே தான் ஏஜிபி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா ஆட்சியை கைப்பற்றினாங்க. அசாம் கணபரிஷத் பிரபலகுமார் மகன் தான் வந்து 1979 இளைஞர்களின் மூலயமா வந்து தொடர்ந்து வந்து தக்க வச்சிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ஆட்சியை இழந்தார். அவருக்கு விஜய்க்கு வந்து அப்பப்போ வந்து மகந்தாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா வச்சுங்களேன், இல்லை அந்த 1979 பிரபலகுமார் மகந்தா அந்த இளைஞர் படை மாணவர் அமைப்பை வந்து உருவாக்கி 85 ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி வெற்றி பெறுறார். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுகிறார். அதுக்கடுத்து 91 ஆட்சிக்கு வர்றார். அதோடு அவ்வளோதான். அதுக்கடுத்து அவருடைய அந்த அசாம் கணபரிஷத்து வந்து அவருடைய வீழ்ச்சிக்கு போயிடுச்சு. அதுக்கடுத்து ஏன் வீழ்ச்சி ஆச்சு அப்படிங்கிறத தாண்டி சுனாமியாக வந்து சுருட்டுவது என்பது முதல்ல வந்து தமிழகத்தில் இருந்து ஆரம்பிக்குது. எப்படின்னா, முதல் பொது தேர்தல் சுதந்திரம் அடைந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிக்குது. தமிழ்நாட்டில் ராமசாமி படை தலைமையிலான சட்டப்பேரவை தேர்தலையும் பார்லமெண்ட் தேர்தலையும் எதிர்கொள்கிறாங்க. வடக்க மாணிக்கல் நாயக்கர் தலைமையில் காமன்வெல்த் கட்சி வந்து அதுவும் வந்து போட்டியிடுது. சுனாமி சுற்றுற மாதிரி சுற்றுறாரு. அதுதான் வந்து முதல் வெற்றி. அது ரைட். அதுக்கு பிறகு தான் வந்து 67 அண்ணா வந்து வெற்றி பெறுறாரு. அதுக்கு பிறகு அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்க வச்சு ஃபுல் ஸ்வீப்புங்கிற ஒன்று இருக்குல்ல. அதே நேரத்தில் இன்னொன்று, இப்போ அதிமுக ஏன் வந்து பின்தங்கி போயிடுச்சு, 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இதுனா, ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்தார். ஒரு விஷயம் சார், அதிமுக வந்து பின்தங்கி போல, திமுக கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு எதிர்கட்சியாக கூட அவங்க வந்து உட்கார முடியல. ஆனால் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அது ஃபீனிக்ஸ் பறையாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான வந்து சூழல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலயமா இல்லை, அதுக்கு வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தாங்க. அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா, அது மாதிரியான அடுத்தடுத்து கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்தாங்க. எடப்பாடிக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு கரிஸ்மாட்டிசம் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம், காலம்தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு நார்த்தில் சில இருக்கலாம் கொடுத்துருக்கு. ஆனால் சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு. முதல்ல ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு பிறகு சனாதனத்தை பற்றி பேசினதுனால சுதந்திரா கட்சிங்கிற ஒரு கட்சியை காணாமல் போச்சு, இல்லவே இல்லை. ஆனால் அது மாதிரியான சூழல் வந்துடக்கூடாதுங்கிறது தான் நமக்குடைய ஆதங்கமும் விருப்பமும். காலம் பதில் சொல்லட்டும், பொறுத்திருந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். தேர்தல் வெற்றி குறித்து 1952 இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் வெற்றி தோல்விகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி சார். வணக்கம்.